ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர் கேமத்தன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடி சார் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹிப்கா தமிழ் ஆதியானா இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிப்கா தமிழ் ஆதி அவரோட படம் அப்படின்னு பார்த்தாலே எல்லா படமே நமக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அண்ட் சூப்பராகவே இருக்கும். பட் இந்த படம் என்ன அப்படின்னா, அவரோட லைஃப் பயோகிராஃபி இதெல்லாம் தாண்டி வந்து உமன்ஸ்க்காக ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இதில் ஒரு 2-3 விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சீன்ஸ் வந்து உண்மையிலே எனக்கே ரொம்ப கண்காணாமல் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோவில் ஒரு 10 வயசு குழந்தை 12 வயசு குழந்தை போகும்போது ஒருவேளை அந்த ஆட்டோக்காரங்க அரெஸ்ட் பண்ணா அந்த குழந்தைங்க வந்து எப்படி நம்ம தெரியாம இருக்கும் சொல்லாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில சீன்லாம் காட்டியிருந்தாங்க. ஒரு ரேஷன் கிடைக்கும் போது எப்படி இருக்கும், ஸோ கேர்ள்ஸ் பஸ்ல போகும்போது எப்படி இருப்பாங்க, ஸோ நிறைய விஷயம் உமன்ஸ்ல வந்து சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னோட ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். ஸோ ஒருத்தன் ஒரு வருஷமா நம்ம வந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம வெளியே நம்ம சொல்லாமே இருக்கோம் அப்படின்னா தப்பு நம்ம மேல இல்லை அப்படின்றத நம்ம வந்து எப்படியுமே நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இதுல வந்து மென்ஷனா அவர் சொல்லியிருப்பாரு, லாஸ்ட் சீன்ல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, தப்பு நம்ம மேலே கிடையாது, நமக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தால் தப்பு நம்மளோட கிடையாது, ஸோ தைரியமாக வெளியே சொல்லணுன்ற சொல்லியிருப்பாரு. ஸோ படம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம், பெண்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் ஒன் டைமாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ நிறைய விஷயம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு நிறைய விஷயம், ஸோ ஒரு ஸ்கூல் லைஃப்பில் ஒரு பையன் எப்படி வெளியே சில பல விஷயம், எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன், எங்கள் தாத்தாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ இதெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. ஸோ சொல்ல முடியாத விஷயங்களுக்குலாம் மேஜிக் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு, ஸோ அதில் போய் எழுதுனா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருக்குது படம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தபிள் அண்ட் வாட்சபிளான படம் தான். ஸோ ஒன் டைம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர் கமெண்ட் ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.